ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கோதுமை மாவில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம். இதுக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்புலேயே உங்களுக்கு நான் எல்லா அளவும் சொல்கிறேன். இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும், பிஸ்கெட் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு கப்பு எடுத்திருக்கோம். இதே கப்பால் 1/4 கப்பு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை டைரெக்டாகவே நான் போட்டுறேன். அப்புறம் வெள்ளை எள்ளு, இது ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் துருவிய தேங்காய், இது ஒரு 3 ஸ்பூன் இருக்குது, இதையும் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை 1/4 கப்பு, எந்த மாவில் நம்ம எடுத்தோமோ ஒரு கப்பில் அது 1/4 கப்பு சர்க்கரை, ஒரு 5 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை மிக்சியில் போட்டு திருவிட்டு வந்துடலாம். ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு, ஒரு ஸ்வீட் அதிகமாக தெரியறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். நெய் மொத்தம் 5 ஸ்பூன் தேவைப்படும். இப்போ 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மாவு தேய்ச்சி முடிக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ சர்க்கரையை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் இதை போட்டுக்கலாம். நல்லா முதல்ல கலந்து கொடுத்துருவோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு கொஞ்சம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிட்டு, ஒரே மட்டும் தண்ணி சேர்த்துறாதீங்க. சர்க்கரை போட்டுக்கணும்னா நல்லா இலை கொடுத்துரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. இதுக்கு மேலாக ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுறோம். நம்ம இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அந்த ஊறது டைம் மட்டும்தான், மற்றபடி இது செய்கிறது ரொம்ப ஈஸி. பசங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்கூலில் விட்டு வரதுக்காட்டி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கனாலே சூப்பராக சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டுங்க. எண்ணெயில் கொஞ்சம் கத்தியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்படியே மாவை அப்படியே கிராஸாக வெட்டிடணும். இப்படி கிராஸாக பிஸ்கெட் மாதிரி இருக்கும் பாருங்க, ரஸ்க்கு மாதிரி பார்த்தா. எண்ணெயில் போட்டு ஸ்லோவிலே வச்சு பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் முதல்ல போட்டது மட்டும் இப்படி இருக்கட்டும், மற்றதெல்லாம் நல்லா வரும். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன், ஸ்பீடில் வைக்காதீங்க, ஸ்லோவிலே வச்சு ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். இது ஸ்லோவிலே அப்படியே வேகட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இது ஆறுனாலும் நல்லா பிஸ்கெட் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்வீட்டும் மைல்டாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தெகிட்டாமல் இருக்கும்.